வாங்க இன்றைக்கி பீட்ரூட் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். அது என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம். பீட்ரூட் நல்லா தோல் எடுத்துடுவோம். தோலெல்லாம் கழட்டி எடுத்துடலாம். பாருங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அடுப்பில் குக்கர் எடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு எல்லாம் அதில் போட்டுடுவோம். பால் 3 கப் எடுத்துக்கலாம். நல்ல க்ரீம் பால் தான் எடுத்திருக்கேன். 3 கப் எடுத்துக்கலாம். Monday, Tuesday. நல்ல க்ரீம் பால் அப்படியே 3 கப்பு போட்டிருக்கோம். இது ஒரு 5 விசில் வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துடுது பீட்ரூட்டு. அடுப்பில் பழைய குக்கர் வச்சு அப்படியே இந்த உப்பு போட்டுடுவோம். ஏற்கனவே இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதை இதில் போட்டுடலாம். அப்படியே சூடாகட்டும். அது அப்படியே பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து மிக்ஸி கப்பில் போட்டுடலாம். வாங்க, நல்லா எல்லாத்தையும் எடுத்து குக்கர்லேருந்து இது வச்சு ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு எடுத்து நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ
1 கப் மைதா போட்டுக்குவோம். அதில் பீட்ரூட் அதிகமாக இருக்கிறதுனால இன்னொரு கப்பு மைதா எடுத்துப்போம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை 1/2 கப் எடுத்துப்போம். ஒயிட் சுகர் வந்து 3/4 கப் எடுத்துப்போம். இந்த பால் அப்படியே மேலே போட்டுக்கலாம். அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இருந்த கொஞ்சம் பாலும் மேலே போட்டாச்சு. கொஞ்சம் ஆயில் வந்து வாசனை இல்லாத எந்த ஆயிலெலாம் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே போட்டுக்கலாம் மேலே. வாங்க கேக் பாத்திரம் எடுத்துக்கலாம். பட்டர் போட்டுக்கலாம்ல, அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். பட்டர் பேப்பர் உள்ளே வச்சு மேலே கொஞ்சம் பட்டர் போட்டுக்குவோம். மிக்ஸியில் ரெடி பண்ணி வச்சுருந்த டிஷ் எடுத்து அப்படியே போட்டுடுவோம். பாருங்கள், நட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மாவு போட்டு மேலே அப்படியே போட்டுடலாம். பாருங்கள், உப்பு நல்லா போட்டு சூடாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து மேலே வச்சிடலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம். சிம்மில் போடாமல் கரெக்டாக மீடியமில் வச்சுப்போம். ஒரு 20 நிமிஷங்க போதும். பார்ப்போம் அப்புறம் எப்படி இருக்குன்னு. வாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுது. நல்லா வெந்தெடுத்து பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. சாப்பிட்டா புசு புசுன்னு நல்லா வந்துடுது பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டு கட் பண்ணிடலாம். இறக்கி வச்சாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். சூடு அப்படியே இருக்குது. ஆறின பிறகு எடுத்து கட் பண்ணிவிடுவோம். வாங்க, ஆறிட்டு அப்படியே கழட்டிட்டு எடுத்துருவோம். கட் பண்ணிடலாம். பின்னாடி இந்த பட்டர் பேப்பர் எடுக்க மறந்துட்டேன். அதை எடுத்துடலாம் க்ளீனாக.
வாரம் ஒரு முறை இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க. நம்மளுக்கு பிளட் இல்லை, உடம்புல இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ரத்த சோகை மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சாப்பிடுங்க செய்து. ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செய்து கொடுங்க, ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க எதுவும் சரியாக சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி செய்து கொடுத்தா கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்த்தி கிடைக்கும். பாருங்க, சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக ஹெல்த்தியானதாக இந்த மாதிரி பீட்ரூட்டில் செய்து கொடுங்க. வீக்லி ஒன்ஸ் செய்து கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப சரியாக சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி பீட்ரூட்லாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம செய்து கொடுத்தோம்னா இந்த மாதிரி கேக் மாதிரி அவங்க கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிட்ருவாங்க. ரத்த சோகை வந்துட்டால் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்க. சரியாக சாப்பிட பிடிக்காது, உடம்பு ரொம்ப வீக் ஆகிடும், படிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வீக்லி ஒன்ஸே இந்த மாதிரி ஃபுட் செய்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் வீலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.